எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏபி ஃபார்மில் நம்ம வந்து தென்னை மரம் எப்படி வச்சுருக்காங்க வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து இது ஒரு காய் ஏக்கர்னு சொல்லிக்கலாம். காய் ஏக்கரில் ஒரு 30 தென்னை மரம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதாவது நெட்டை குட்டை என்ற வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, அதாவது 10க்கு 10 அதாவது 15க்கு 15 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதாவது இது வச்சு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆக போகுது. ஆமாம், இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா காய்ப்பு இப்போ தான் வந்திருக்கும். ஒரு சில இது வந்து நாட்டு வெரைட்டி, அதனால் 5 வருஷம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரி உரம் வந்து கொடுக்குறோம்னா, இதில் வந்து ஆட்டு உரம், அதாவது வருஷத்துக்கு 2 டைம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது இதை மாட்டு உரம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஏன் வந்து நம்ம வந்து மாட்டு உரம் வந்து தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னா, மாட்டு சாணம், அதாவது சாண உரம் சொல்கிறீங்களா, அது வந்து கொடுத்தா அதில் வந்து சோப்பு, அந்த கருப்பு குண்டு வண்டு வரும் பார்த்திங்களா, அது வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். மாட்டு சாணம் வந்து அள்ளும்போதே தெரியும் பார்த்திங்கன்னா, நிறைய இது நமக்கு வந்து அந்த கருப்பு குண்டு இருக்கும். என்ன தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம எடுத்து எல்லாம் பண்ணாலும் அது ஏதாச்சும் 1-2 இருக்கும். அப்படி ஏதாச்சும் 1-2 இருந்தாலும் நம்மளுடைய இந்த மரத்தோட வந்து மரத்தை ஃபுல்லாக வந்து பாதிச்சிடும், மரத்தையே அழிச்சிடும். சரியா? அதனால வந்து மாட்டு உரம் கொடுக்க வந்து மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ண மாட்டோம். ஆட்டு உரம் கொடுங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஆமாம், அதுவுமே வருஷத்துக்கு 2 டைம் கொடுக்கணும். அது எந்த மாதிரி சீசனில் கொடுக்கணும்னா, ஒன்று வந்து மழைக்கு வந்து முன்னாடினா அக்டோபர் நவம்பர், அக்டோபர்லேயே கொடுங்க. அதாங்க நல்லது. ஏன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் மேக்ஸிமம் மழை வந்துடும், அதுக்கு முன்னாடியே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து 6 மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி அந்த ரேஞ்சு வந்துடும். நம்மள பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கொடுங்க. அதாவது இந்த வகையான மரத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்ப்பு வந்து ரொம்ப வந்து கம்மி தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஆமாம், அது இப்போ தான் நம்ம வந்து உரமும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், 2 தென்னை மரத்துக்கும் சென்டரில் ஒரு சேசிபி வச்சு நம்ம வந்து டேரெக்டாக ஒரு 2 அடி பள்ளம் தோண்ட போகிறோம். அதாவது இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் இது வந்து இங்கே லாஸ்ட்டு வந்து வரைக்கும் சென்டரில் தோண்டி இருக்கிறவங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் தென்னை மட்டையெல்லாம் நாங்கள் இதுக்குன்னு சொல்லி தனியாக சேகரித்து வச்சுருக்கோம். ஒரு வருஷம் உழக்கூடிய மட்டையை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நார்மலாக சேகரித்து வச்சுருக்கோம். இதே மாதிரி சேகரித்து வச்சதை இதே மாதிரி இந்த சென்ட்ரு பிளேஸில் இந்த இடம் காமிக்க பாருங்கள். சென்ட்ரு பிளேஸில் தோண்டி சேசி பற்றி ஒரு 2 அடி ஆழம் தோண்டி இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதை மூட போகிறோம். அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்போ தெரியும்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நம்ம வச்சதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பெரிய நம்ம வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைடு பார்த்திங்கன்னா இதை மாதிரி சூழலாம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம திருநெல்வேலியிலுமே நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. ஆமாம், நான் இருக்குல்ல அந்த சென்ட்ரு பிளேஸ் தான் 2 தென்னமரத்துக்கு சென்ட்ரு. அதாவது ஆக்சுவலி வந்து வேளாண் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து தண்ணி வந்து மேக்ஸிமம் இதே மாதிரி வட்டை பற்றி தான் பாய்க்கணும். நான் காமிக்க பாருங்கள், இது நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வட்டை பாத்தியில் நம்ம தான் தண்ணி எப்போதுமே கொடுக்கணும். அதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக தோணும். அதுக்கப்புறம் இதை வந்து நிறைய பேர் இதில் வந்து நம்ம இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து விசிட் பண்ணாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மண் ஃபுல்லாக நிறைய பேர் ஃபுல்லாக குமிச்சு போடுவீங்க. ஃபுல்லாக ஒரு தென்னை மரம் இருக்குன்னா மண் ஃபுல்லாக குமிச்சு போடுவீங்க, அப்படி தானே? இதில் மண்ணே இருக்கக்கூடாதான். ஆக்சுவலி சும்மா நார்மலாக இது தரை இருக்குன்னா தரையோடு அப்படி தான் இருக்கணும். இது மண் எதுவுமே குமிச்சு போடக்கூடாது. நீங்கள் குமிச்சு போடாமல் இருந்தால் அது வந்து இப்போ ஏதாச்சும் சப்போஸ் நல்லா குமிச்சு போட்டால் ஒரு காற்று புயல் அடிக்கி, இதோட வேரெல்லாம் மேலே உனக்கி தான் இருக்கும். அதனால் காற்று புயல்னால் ஈஸியாக சாஞ்சிடும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அப்படி யாராச்சும் பண்ணி தென்னை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்தை ஏன் பிள்ளைங்கன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி கேர் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த மரம் வந்து பலம் கொடுக்கும். சும்மா வச்சோம்
ஒரு சும்மா மச்சான் வாட்டில் வருது 5 வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒன்றுமே வர முடியாது பலன் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ளோ உரம் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் அதை எவ்வளோக்குள்ளையோ நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஈல்டு இருக்கும். மற்றவங்கள மாதிரி சும்மா தென்னை மரம் வச்சுட்டோம்ப்பா அது வந்து ஒரு 5 வருஷம் வாங்குறதுன்னா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கப்புறம் இந்த தென்னை மரத்துக்கு ஊடு பயிரும் பயிர் பண்ணலாம். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஓகேவா? இதே போன்ற நம்மளுடைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள அது விவசாயம் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் தேவைப்பட்டால் நம்முடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா கமெண்டில் வேணும் அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி உங்களுக்கு வேணும்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.